ஹர ஹர நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி, கலைநிறை கணபதிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவிளையாடற் புராண சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கற்பக விநாயகம் ஐயா, சுப்பிரமணியன் ஐயா, நல்லசிவம் ஐயா, ஆவுடையப்பன் ஐயா, கோமதி நாயகம் ஐயா, கண்ணன் ஐயா மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மணிவாசக பெருமான் திருவாதவூரில் அவதாரம் செய்கின்றார்கள். அவருடைய கல்வி திறத்தை கண்டு பாண்டிய மன்னன் முதலமைச்சர் பதவியை கொடுக்கின்றார். அப்பொழுது குதிரை லாயத்திற்கு உரிய தலைவன் பாண்டிய மன்னனிடத்தில், நம்மிடத்தில் நல்ல குதிரைகள் எதுவுமே இல்லை என்று கூறுகின்றார். உடனே அரசன், தாங்கள் கருவூலத்திலிருந்து தேவையான பொன்னும் பொருளும் எடுத்து குதிரை வாங்கி கொண்டு வாருங்கள் என்று கூறுகின்றார். மணிவாசக பெருமான் கல்வியில் சிறந்தவராக இருந்தாலும் ஆன்மீக நாட்டத்தில் சிவபெருமானிடத்தில் பேரன்பு உடையவராக, முக்திக்கு வழி தேடக்கூடியவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். அவர் இந்த பொன்னும் பொருளையும் எடுத்துக்கொண்டு சொக்கநாத பெருமானிடத்தில் சென்று, இந்த செல்வங்களெல்லாம் உனக்கும் உன்னுடைய அடியார்களுக்கும் பயன்பட வேண்டும் என்று விண்ணப்பத்தை வைத்து கொண்டு அவர் செல்கின்றார். மணிவாசக பெருமானினுடைய பக்குவத்தை தெரிந்து சிவபெருமான் அவரை ஆட்கொள்வதற்காக இவர் திருப்பெருந்துறைக்கு செல்வதற்கு முன்பாகவே அவர் அங்கு தன்னுடைய சீடர்களோடு ஒரு அந்தணகுல குருநாதராக குருந்த மரத்தின் கீழ் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு சிவாலயத்தில் அவர் அமர்ந்திருக்கின்றார். மணிவாசக பெருமான் அந்த திருப்பெருந்துறை சிவாலய தரிசனம் செய்து பிரகாரமாக வரும் பொழுது அந்த குருநாதரை காண்கின்றார். அவருடைய உள்ளுணர்வு இவர்தான் சிவபெருமான், இவர்தான் குருநாதர் என்று உணர்த்துகிறது. அவருடைய கால்களில் விழுகின்றார். அவருக்கு எல்லா விதமான தீட்சைகளையும் சுவாமி செய்து வைக்கின்றார். அதன் பிறகு இன்னும் இந்த பூமியில் சில நற்காரியங்கள் செய்ய வேண்டியது இருப்பதனால் அவரை மட்டும் விட்டுவிட்டு சுவாமியும் அவரோடு வந்த சீடர்களும் மறைந்து விடுகின்றார்கள். மணிவாசக பெருமான் தன்னுடைய விதியை நினைத்து நொந்து கொள்கின்றார். இதற்கிடையில் கொண்டு வந்த பொருளை எல்லாம் ஆவுடையார் கோவிலை கட்டுவதற்கும் சிவனடியார்களுக்கும் செலவழித்து விடுகின்றார். அவரோடு வந்த வீரர்கள் குதிரை எப்பொழுது வாங்குவது என்று கேட்கின்றார்கள். அவர்களை, நீங்கள் அரசனிடத்தில் சென்று குதிரை விரைவில் வரும் என்று கூறுங்கள் என்று அனுப்பி வைக்கின்றார். அதன் பிறகு மணிவாசக பெருமான் இறை வழிபாட்டிலேயே இருக்கின்றார். அரசன் இதை கேள்விப்பட்டு கடிதம் அனுப்புகின்றார். அந்த கடிதத்திற்கு பதில் ஓலை அனுப்பி விரைவில் குதிரை வரும் என்று பதில் ஓலை அனுப்பி விடுகின்றார். இறைவனிடத்தில், இறைவனே, நீ தந்த செல்வங்களை எல்லாம் செலவழித்து விட்டேன், நான் என்ன செய்வது என்று சொன்னவுடன் இறைவன் அசரீரியாக, நீ முதலில் மதுரைக்கு செல், நான் குதிரைகளோடு வருகின்றேன் என்று கூறுகின்றார். மணிவாசக பெருமானும் மதுரைக்கு சென்று அரசனிடத்தில் குதிரைகள் வருகின்றது என்று கூறுகின்றார். அரசனும் மகிழ்ச்சி அடைகின்றார். குறித்த காலத்தில் குதிரை வரவில்லை. அரசனுக்கு கோபம் வந்து விடுகிறது. மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்க சொல்கின்றார். அவர் தண்டனைகளை பெற்று அந்த தண்டனையை பெறும் பொழுதே இறைவனை நினைத்து வேண்டிக் கொண்டு அழுது கொண்டு இருக்கின்றார். அவருடைய அழுகை குரலை கேட்டு அவருடைய துன்பத்தை நீக்குவதற்காக சிவபெருமான் பூத கணங்களை எல்லாம், கண தலைவர்களை எல்லாம் அழைத்து, நீங்கள் காட்டில் உள்ள நரிகளை எல்லாம் குதிரைகளாக்கி நீங்கள் குதிரை பாகர்களாக வாருங்கள், நான் குதிரை விற்கும் வியாபாரியாக உங்களோடு வருகின்றேன் என்று அனைவரும் மதுரையை நோக்கி வருகின்றார்கள். அவ்வாறு வரும்பொழுது
இறைவனை பார்த்து எல்லோரும் மயங்குகின்றார்கள். குதிரைகள் வருகின்றது என்று மணிவாசக பெருமானுக்கு வேண்டியவர்கள் சிறையில் போய் கூறுகின்றார்கள். உடனே மணிவாசக பெருமான் சிறையிலிருந்து வெளியே வந்து அரசனிடத்தில் குதிரைகள் வந்து கொண்டு இருக்கின்றது என்று கூறுகின்றார். உடனே அரசன் மகிழ்ச்சி அடைகின்றான், பரிசில்கள் கொடுக்கின்றான். ஆனால் சிவபெருமான் மீண்டும் ஒரு திருவிளையாடலை விளையாட வேண்டும் என்று நினைத்து அரைக்காத தூரத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை குறித்த நேரத்தில் வரவிடாமல் தாமதிக்கின்றார். உடனே அரசனுக்கு இது பொய்யான ஒரு தகவலோ என்று அவர் மனதில் நினைத்து கொண்டு மீண்டும் மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கின்றார். அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டு மணிவாசக பெருமான் இறைவனை பலவாறாக துதிக்கின்றார். அதே நேரத்தில் இந்த குதிரைகளெல்லாம் மதுரையை நோக்கி வரக்கூடிய சப்தம், அந்த குதிரைகளால் எழுப்பக்கூடிய அந்த புழுதியானது எங்கும் மறைத்து கொண்டு மணிவாசக பெருமானினுடைய காதிலும் அந்த குதிரைகளினுடைய சப்தம் கேட்கின்றது என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி. வழுதியும் அறிந்து வாத ஊரரை விழித்து வந்த தொழுகுல அமைச்சர் தம்பால் புகழ் தவிர் அன்பு கூர்ந்து எம் பழுது அரு கருமம் நும்போல் பறிக்குணர் யாரை என்ன எழுதரு மகிழ்ச்சி மேற்கொண்டு அளவளாய் இருக்கும் எல்லை பாண்டிய மன்னனும் குதிரை வருவதை தெரிந்து கொள்கின்றான், வழுதியும் அறிந்து. உடனே திருவாத ஊரரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னுட்டு தன்னுடைய பணியாட்களிடத்தில் கூறுகின்றார். வாத ஊரரை விழித்துன்னா அழைத்து வந்த தொழுகுல அமைச்சர் அந்த அரசனிடத்தில் வந்த அந்த அமைச்சர் எப்படிப்பட்டவர்? மணிவாசகர் எல்லாரும் தொழக்கூடிய உயர்ந்த அமைச்சர், தொழுகுல அமைச்சர், எல்லாரும் தொழக்கூடிய. குலம் அப்படின்னா உயர்வு அப்படின்னு அர்த்தம். அந்த உயர்ந்த அமைச்சர் மணிவாசக பெருமான், அவரிடத்தில் தம்பால் அந்த மணிவாசக பெருமானிடத்தில் துகள் தவிர் அன்பு கூர்ந்து, துகள்னா குற்றம், தவிர்னா இல்லாமல், குற்றமற்ற அன்போடு அவரை பார்த்து அன்பு பாராட்டுகின்றார். அது வரைக்கும் அப்போ அதில் கொஞ்சம் குற்றம் இருந்துச்சு. அதனால தான் சிறையில் அடைச்சி தண்டனை எல்லாம் கொடுக்குறாரு. இப்போ அந்த குற்றமில்லாத ஒரு அன்போடு பார்க்கின்றார். எம் பழுது அரு கருமம் நும்போல் பறிக்குணர் யாரை என்ன, என்னுடைய அந்த குற்றமற்ற அந்த கருமத்தை, அந்த நான் சொன்ன வேலையை உன்னை போல் முடித்து காண்பிக்கக்கூடியவர் யார் இருக்கின்றார்கள் என்று மணிவாசக பெருமானை புகழுகின்றார். என்னுடைய அந்த குற்றமற்ற அரசியல் வினைகளை, அரசியல் செயல்பாடுகளை எல்லாம் உங்களைப் போல செய்து முடிக்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? நீங்கள் ஒருவரே எல்லாவற்றையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர் என்ன என்று புகழ்ந்து கூறிக்கொண்டு எழுதரு மகிழ்ச்சி மேற்கொண்டு, எழுதருன்னா அடங்காத மகிழ்ச்சி, அப்போ பெருமகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சியை அவர் அடைந்து கொண்டு, மேற்கொண்டுன்னா அடைந்து கொண்டு அளவலாய் இருக்கும் எல்லை, மணிவாசக பெருமானோடு அளவலாவிக்கொண்டு பேசிக்கொண்டு அவர் அமர்ந்திருக்கின்றார் அரசர் பெருமான். அப்போ இந்த குதிரை வருது அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அரசனுக்கு ரொம்ப சந்தோஷம் வந்துடுது. ஐயோ, நம்ம இப்படி அவருக்கு தண்டனை கொடுத்துட்டோமேன்னுட்டு அவரை அழைத்து அவரோடு அளவலாவி பேசிக்கொண்டு இருக்கின்றார் அரசர்.
பாயிருள் படலம் கீரி பல்கதீர் பரப்பி தோன்றும் சேயிடம் பரிதிவானோர் அணையராய் சிறந்த காட்சி மேயின பாகரோடும் விளாழியால் பறவை செய்யும் வாயினவாகி வந்த மாயவாம் பரிகள் எல்லாம் இப்போ அந்த குதிரைகள் எப்படி வருகின்றது அப்படின்னு சொல்கின்றார். பாயிருள் படலம் கீரி, எங்கும் பறந்து இருக்கக்கூடிய அந்த இருள் படலத்தை கிழித்து கொண்டு வரக்கூடிய சூரியனை போல இந்த குதிரைகளும் குதிரை வீரர்களும் வருகின்றார்கள். பல்கதிர் பரப்பி தோன்றும், அந்த இருளை அப்படியே கிழித்து கொண்டு தன்னுடைய பலவிதமான ஒளிக்கதிர்களை பரப்பி கொண்டு அப்படியே கடல்ல இருந்து அப்படியே தோன்றும் சூரிய உதயம். சேயிளம் பருதி, அந்த சிறு இளமையான அந்த இளம் சூரியன், பருதினா சூரியன் அர்த்தம், இளம் பருதினா இளம் சூரியன். அந்த இளஞ்சூரியனை போல இளஞ்சூரிய வானோர், அந்த தேவர்களுக்குள் சூரியனும் ஒருவர், அந்த தேவனாகிய அந்த சூரியனை போல சிறந்த காட்சி மேயின பாகரோடும், பார்ப்பதற்கு மிகவும் அழகு பொருந்திய அந்த குதிரை பாகர்களோடும், குதிரை பாகர்கள் அப்படியே வருகின்றார்கள். அதாவது ஒவ்வொரு குதிரை பாகனையும் பார்க்கும்போது இளஞ்சூரியனை போல மிகவும் அழகாக அவர்கள் கண்ணுக்கு இனியவர்களாக அவர்கள் வருகின்றார்கள். அடுத்து விலாழியால் பறவை செய்யும் வாயின வாகி. விலாழி அப்படின்னா வாயிலிருந்து வரக்கூடிய நுரை. குதிரைக்கு கொஞ்ச தூரம் அது ஓட ஆரம்பிச்சிட்டுன்னா வாயிலிருந்து ஒரு நுரை தள்ளிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேர் விலாழி அப்படின்னு பேர். அந்த வாய் நுரையை கொண்டு கடல் போல செய்து கொண்டே வருகின்றது. பறவைனா கடல், வாய் நுரையால் கடலை உருவாக்கக்கூடிய அப்படிப்பட்ட வாயை உடையதாக இருக்கக்கூடிய அந்த மாயத்தன்மை பொருந்திய தாவும், வாம்னா தாவும், அந்த தாவக்கூடிய குதிரைகள் எல்லாம் இப்பொழுது அந்த குதிரை பாகர்களோடு அவைகளும் வந்து கொண்டு இருக்கின்றது. குதிரைகள் வருவதை நன்கு தெரிந்து கொண்டான் வழுதி மன்னன், பாண்டிய மன்னன். உடனே அவன் சிறையில் அடைத்து வைத்திருக்கக்கூடிய, தண்டனை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய வாத ஊரரை அழைத்து வர சொல்கின்றான். அவ்வாறு வாத ஊரர் வந்தவுடன் வாத ஊரரை பார்த்து, அந்த வாத ஊரர் எப்படிப்பட்டவர்? எல்லோரும் தொழக்கூடிய மிகச்சிறந்த அமைச்சராக இருக்கக்கூடியவர். அந்த அமைச்சர் மணிவாசக பெருமான் இப்பொழுது அரசனிடத்தில் வருகின்றார். வந்த அரசனிடத்தில் இப்பொழுது குற்றமற்ற ஒரு அன்பை செலுத்தி கொண்டு அவரை பார்க்கின்றார் பாண்டிய மன்னன். என்னுடைய குற்றமற்ற அரசியல் காரியங்களையெல்லாம் உண்மை போல முடித்து வைக்கக்கூடியவர்கள் யார் இருக்கின்றார்கள்? நீங்களே என்னுடைய அரசியல் காரியங்களையெல்லாம் மிகச் சிறப்பாக முடித்து தந்து கொண்டு இருக்கின்றீர்கள் என்று மணிவாசக பெருமானை அரசன் புகழ்ந்து பேசுகின்றார். இந்த குதிரைகள் வரக்கூடிய செயல்பாட்டினால் அந்த அரசனுக்கு அடங்காத மகிழ்ச்சி ஏற்படுகிறது. அப்படி அடங்காத மகிழ்ச்சியை மேற்கொண்டு அந்த மணிவாசக பெருமானிடத்தில் அளவலாவிக் கொண்டு பேசிக்கொண்டு மணிவாசக பெருமான் அரசன் பாண்டிய மன்னன் இருக்கின்றார். குதிரை பாகர்கள் எப்படி வருகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது. எங்கும் பறந்து இருக்கக்கூடிய இருட்படலத்தை
கிழித்து கொண்டு இளஞ்சூரியனானவன் தன்னுடைய பலவிதமான ஒளி பொருந்திய கதிர்களை பரப்பிக்கொண்டு தோன்றிக் கொண்டே வருகின்றான். அந்த சேயாகிய இளம்பருதி இளஞ்சூரியனைப் போல, தேவர்களுள் ஒருவனாகிய அந்த இளஞ்சூரியனைப் போல அங்கு இருக்கக்கூடிய பாகர்கள் எல்லாம் பார்ப்பதற்கு சிறந்த ஒரு அழகு பொருந்தியவர்களாக இளஞ்சூரியனைப் போல அவர்கள் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த பாகரோடு அந்த குதிரைகள் எல்லாம் இப்பொழுது வருகின்றது. அந்த குதிரைகள் எப்படிப்பட்ட குதிரைகள்? தன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய நுரையால் கடலையே உருவாக்கக்கூடிய தன்மை உடையனவாக அந்த அப்படிப்பட்ட நுரை பொங்கிய வாயை உடையதாக அந்த குதிரைகள் வருகின்றது. மேலும் அந்த குதிரைகள் மாயத்தன்மை பொருந்தி தாவி செல்லக்கூடிய குதிரைகளாக அந்த பாகர்களோடு இப்பொழுது அந்த குதிரைகள் வந்து கொண்டு இருக்கின்றது. வண்டு ஒழுதாரினான் தன் மரபின் மன்னவரும் முன்னாள். வண்டு ஒழுதாரினான் தன் மரபின் மன்னவரும் முன்னாள். கண்டு அறியாத காட்சி கவன வாம்பரியை நோக்கி. கண்டு அறியாத காட்சி கவன வாம்பரியை நோக்கி. அண்டர் நாயகன் போல் நாமும் 1000 கண் பெற்றாலும். அண்டர் நாயகன் போல் நாமும் 1000 கண் பெற்றாலும். உண்டு அமையா என்று உள்ள குறிப்பொடும் உவகை பூத்தான். உண்டு அமையா என்று உள்ள குறிப்பொடும் உவகை பூத்தான். வண்டுகள் மொய்க்கக்கூடிய உழுனா மொய்த்தல் அர்த்தம். வண்டுகள் மொய்க்கக்கூடிய மாலை, வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னன். தார்னா மாலை, தாரினான்னா மாலையை அணிந்தவன். பாண்டியனுக்குரியது வேப்பம்பூ மாலை. அந்த வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டிய மன்னன் அவனுடைய முன்னோர்கள் கூட இந்த அளவுக்கு குதிரையை கண்ணால பார்த்துருப்பாங்களா அப்படின்னுட்டு பாண்டிய மன்னனுக்கு சந்தேகம் வருது. நம்முடைய முன்னோர்கள் இதற்கு முந்தி அரசாட்சி செய்த அந்த சந்திர வம்சத்து பாண்டிய மன்னர்கள் எல்லாம் இந்த அளவுக்கு குதிரையை கண்ணால பார்த்திருப்பார்களா அப்படின்னுட்டு அவனுக்கு பாண்டிய மன்னனுக்கு சந்தேகம் வருதான். தாரினான் தன் மரபின் மன்னவரும், அந்த சந்திர வம்சத்தினுடைய மரபில் இருக்கக்கூடிய அந்த பாண்டிய மன்னர்களும் முன்னாள், இதற்கு முந்திய இருக்கக்கூடிய நாட்களில் கண்டு அறியாத காட்சி, அவர்களால் பார்த்து இருக்க முடியாத ஒரு காட்சியை இப்பொழுது பாண்டிய மன்னன் பார்க்கின்றான். அந்த அளவுக்கு குதிரைகள் அங்கே வந்து கொண்டு இருக்கின்றது. கவனம் அப்படின்னா வேகம்னு அர்த்தம். வேகமாக தாவி செல்லக்கூடிய அந்த குதிரையை பார்த்து பாண்டிய மன்னன் மேலும் நினைத்து பார்க்கின்றான். இந்திரனை போல நமக்கும் 1000 கண் இருந்தாலும் இந்த குதிரைகளை பார்த்து தீராது அந்த ஆசையானது என்று உள்ளத்தில் குறிப்போடு அந்த குதிரைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தான் பாண்டிய மன்னன். அதாவது இந்திரனுக்கு ஒரு சாபத்தில் 1000 கண்கள் போல ஒரு அமைப்பு ஏற்பட்டு விடுகிறது. அதை அப்படி அந்த இந்திரனுக்கு எப்படி அந்த 1000 கண் அவனுக்கு வந்துச்சோ அதுபோல நமக்கும் 1000 கண் கிடைச்சாலும் இந்த 1000 கண்ணாலையும் இந்த குதிரையை பார்த்து முடிக்க முடியாது, அதனுடைய அழகை நம்மால் ரசித்து முடிக்க முடியாது அப்படின்னுட்டு அவன் நினைக்கின்றான். அந்த அளவுக்கு அந்த குதிரைகள் எல்லாம் அழகாகவும் ஆற்றல் மிகுந்ததாகவும் இருக்கின்றது. அவைகளை பார்ப்பதற்கு 1000 கண் போதாது அப்படின்ட்டு அவன் நினைக்கின்றான், மகிழ்ச்சி அடைகின்றான். கந்தர் அலங்காரத்திலையும் அருணகிரிநாதர் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? நான்முகன் எனக்கு முருகப்பெருமானை பார்ப்பதற்கு 4000 கண் தரல அப்படிங்கிறார். அப்ப 4000 கண் வச்சு பார்த்தாலும் முருகப்பெருமானுடைய அழகை சொல்லி முடியாது, பார்த்து ரசிப்பதற்கு அதையும் கடந்ததாக அது இருக்கும் அப்படின்னுட்டு. மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை
வானவர்க்கும் மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேலார் வயல் பொழில் சூழ் செங்கோடனை சென்று கண்டு தொழ 4000 கண் படைத்திலனே அந்த நான்முகனே. நான்முகன் எனக்கு 4000 கண் கொடுக்கலையே, அந்த முருகப்பெருமானை பார்த்துக்கிட்டே இருப்பேன், 2 கண்ணு தானே கொடுத்துருக்காரு அப்படின்னுட்டு 4000 கண் கேட்குறாரு. அப்படி பார்க்கணுமா முருகப்பெருமானை? அது மாதிரி பாண்டிய மன்னன் என்ன நினைக்கிறான், எனக்கு இந்திரனை போல 1000 கண் கிடைச்சாலும் இந்த குதிரைகளை அழகா பார்த்து பார்த்து ரசிக்க முடியாது போல இருக்கே அப்படின்னுட்டு பாண்டிய மன்னன் வியப்பு அடைகின்றான். தானென மகிழ்ச்சி என்ன தலை தடுமாறி வேந்தன் மாணவம் பரிமேல் வந்த வயவரை வியந்து மிக்கார். ஆனவர் இவருள் யார் என்று அமைச்சரை வினவ ஐயா. யானது அறியேன் என்றார் யாவையும் அறிய வல்லார். இப்போ பாண்டிய மன்னனுக்கு நாம யாரு, சந்தோஷம் யாரு அப்படின்னே வித்தியாசம் தெரியுது. தான் அரசன் என்கின்ற உணர்வே இல்லாமல் மகிழ்ச்சி என்கின்ற குணத்தில் அவன் மிகுந்து இருந்தான். அவனுக்கும் மகிழ்ச்சிக்கும் வேறுபாடே இல்லாம அவ்வளவு சந்தோஷத்துல பாண்டிய மன்னன் இருக்கின்றான். தான் என மகிழ்ச்சி என்ன, நாம யாரு மகிழ்ச்சி யாரு, தான் என்றும் மகிழ்ச்சி என்றும் பாகுபடுத்தி உணர முடியாத அளவுக்கு அவள் குழப்பமுற்று இருந்தான். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி. அந்த தலை தடுமாறி அப்படி குழப்பமுற்று வேந்தன் அந்த பாண்டிய மன்னன் மானவெம் பரிமேல் வந்த, மானம்னா பெருமைன்னு அர்த்தம், பெருமை மிக்க அந்த வலிமையான, வெம் அப்படின்னா வலிமையான குதிரை மேல் வந்து இருக்கக்கூடிய அந்த வயவர் வீரர்களை வியப்போடு பார்த்து மிக்கார் ஆனவர் இவருள் யார், இவர்களுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னு கேட்கின்றார். மிக்கார்னா தலைவர் அப்படின்னு அர்த்தம். மிக்கார் ஆனவர் இவருள் யார், இவர்களுக்கெல்லாம் யார் தலைவர் அப்படின்னுட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கவாசக பெருமானை பார்த்து அந்த அமைச்சரை பார்த்து கேட்கின்றார். உடனே அமைச்சர் மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு, ஐயா யான் அது அறியேன், எனக்கும் தெரியல என்றார். யாவையும் அறிய வல்லார், எல்லாவற்றையும் அறியக்கூடிய வல்லமை வாய்ந்த அந்த மணிவாசக பெருமானும் என்ன சொல்றாரு, எனக்கும் அது தெரியவில்லை அப்படின்னுட்டு அவரும் அரசன்ட்ட சொல்றார். அது ஏன் யாவையும் அறிய வல்லார் அப்படின்னா, மணிவாசக பெருமான் ஒரு நிமிஷம் கூர்ந்து பார்த்துட்டாருன்னா இறைவனை கண்டுபிடிச்சிருவார். இறைவனால முடியாத காரியம்னு நம்ம அருளாளர்கள் பட்டியலே போட்டு காமிச்சிட்டாங்க. ஏன்னா எதனால வந்துச்சுன்னா, முன்னவனே முன்னின்றால் முடியாத பொருள் உள்ளதோ அப்படின்னுட்டு பெரிய புராணத்துல வரும். ஆனா இறைவனாலே முடியாத சில காரியம் இருக்கு அப்படின்னுட்டு நம்ம சொல்லுதாங்க. நல்ல அடியார்கள்கிட்ட அவன் தன்னை மறைக்க முடியாது தானே அப்படின்ட்டுலாம் சில இது பட்டியல் போட்டுறாங்க. அதே மாதிரி மணிவாசக பெருமான் கொஞ்சம் கவனிச்சாருன்னா அதுல தலைவர் யாரு, சிவபெருமான் மீது பேரன்பு கொண்டவர் கண்டுபிடிச்சவர். பாண்டிய மன்னனும் இறைவன்கிட்ட வச்ச அன்புக்கு குறைவில்லை. கொஞ்சம் கூர்ந்து பார்த்தாருன்னா யாரு வந்திருக்கிறதுல தலைவர் அப்படின்னுட்டு கண்டுபிடிச்சிருவார். ஆனாலும் அவர்கள் மேலோட்டமாக அவ்வளவு குதிரைகள் அதிகமாக இருக்கின்றது, அனைத்தையும் பார்க்கிறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல.
வண்டுகள் மொய்க்கக்கூடிய தேன் பொருந்திய வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்கக்கூடிய பாண்டிய மன்னன் அவன் நினைத்து பார்க்கின்றான், தன்னுடைய மரபில் இதற்கு முன் அரசாட்சி செய்த மன்னர்களும் இதுவரைக்கும் அவர்கள் இதுபோன்ற குதிரை கூட்டத்தை அவர்கள் கண்டு பார்த்திருக்க மாட்டார்கள் என்று, இந்த காட்சியை பார்த்திருக்க மாட்டார்கள் என்று அவன் வியப்பு அடைகின்றான். அந்த அளவுக்கு அதிகமான குதிரை படைகள், குதிரை கூட்டங்கள் அங்கே வந்து இருக்கின்றது. அந்த வேகமாக தாவி செல்லக்கூடிய குதிரைகளை பார்த்து பாண்டிய மன்னன் நினைக்கின்றான், இந்திரனை போல அண்டர்நாயகன்னா இந்திரன், இந்திரனை போல நமக்கும் 1000 கண் கிடைத்தாலும் இந்த குதிரை படைகளை பார்த்து அந்த அழகை ரசிக்கக்கூடிய அந்த தன்மை என்ன என்பது தீராது என்று உள்ளத்தில் குறிப்போடு அவன் மகிழ்ச்சி அடைகின்றான். அந்த அளவுக்கு இந்த குதிரை கூட்டங்களை பார்ப்பதற்கு 1000 கண் இருந்தாலும் அதற்குள் அடங்காது என்ற அளவிற்கு அந்த குதிரை கூட்டங்கள் அழகாகவும் வலிமையாகவும் இருக்கின்றது. மேலும் அவனுக்கு மகிழ்ச்சியில் தான் யார் என்று தெரியாத அளவிற்கு அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தான் என்றும் மகிழ்ச்சி என்றும் பாகுபடுத்தி உணர முடியாத அளவிற்கு அவன் குழப்பமுற்று மகிழ்ச்சி கடலில் திளைக்கின்றான் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் பெருமை மிகுந்த வலிமையான அந்த குதிரை மேல் வந்த வீரர்களை பார்த்து வியப்பு அடைந்து, இந்த குதிரை வீரர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் இவர்களுக்குள் யார் என்று அமைச்சரை கேட்கின்றார். அமைச்சரும் எனக்கும் அது தெரியாது, நானும் உங்களோடு தான் இருக்கின்றேன் என்று கூறுகின்றார். இவ்வாறு எல்லாவற்றையும் அறியக்கூடிய வல்லமை வாய்ந்த அமைச்சர் பெருமானும் இவ்வாறு பதில் கூறுகின்றார். அண்டம் எல்லாம் ஆதாரமாக தாங்கும், ஆனந்த தனிச்சோதி அண்டம் தாங்கும், அதுல கண்ட இல்ல சண்டை, சண்ட மறைப்பறி தனக்கு ஆதாரமாகி, தரிக்க ஒரு காலத்தும் அசைவில்லாத, புண்டரிகத்தாள் அசைய பாசம் நீக்கும், புனைகரத்தால் பறிபூண்ட பாசம் பற்றி, கொண்டு அரசன் எதிர்போந்து மன்னா எங்கள், குதிரை ஏற்றம் சிறிது காண்டி என்றான். இப்போ அந்த குதிரை வாணிகராக வந்த சிவபெருமான் எப்படிப்பட்டவர்? அண்டம் எல்லாம் ஆதாரமாக தாங்கும் ஆனந்த தனிச்சோதி. இந்த எல்லா அண்டங்களுக்கும் ஆதாரமாக இருந்து அந்த அண்டங்களை எல்லாம் தாங்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆனந்த ஒப்பற்ற சோதியாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான். அந்த சிவபெருமான் தான் எல்லா அண்டங்களுக்கும் ஆதாரமாக அவன் இருக்கின்றான். எல்லா அண்டங்களையும் தாங்கக்கூடியவனாக அவன் இருக்கின்றான். ஆனந்தத்தின் சொரூபமாக அவன் இருக்கின்றான். தனினா ஒப்பற்ற அப்படின்னு, ஒப்பற்ற ஜோதி சொரூபமாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் அந்த அண்டங்களை எல்லாம் அண்டங்களை தாங்கக்கூடிய ஆதாரமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த அண்டத்தை காக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான். 2வது தாங்கும்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா? அண்டம் தாங்கும்னு 2வது வரியில இருக்கக்கூடிய தாங்கும்ங்கிறதுக்கு காப்பவன் அப்படின்னு அர்த்தம். முதல்ல உள்ள இதுக்கு தாங்குதல்னு அர்த்தம். ஆதாரமாக தாங்கும்
அப்படின்னா அதுல வந்து தாங்குதல்ங்கிற அர்த்தம். ரெண்டாவது உள்ள தாங்குங்கிறதுக்கு காப்பவன் அப்படின்னு அர்த்தம். அண்டம் தாங்கும், அண்டத்தை காக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கின்றான். அண்டத்துக்கு ஆதாரமாக தாங்கி அந்த அண்டத்தை காக்கக்கூடியவனாகவும் அந்த இறைவன் இருக்கின்றான். சண்ட மறைப்பறி, அப்படி எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியவன் அவனுக்கு ஆதாரமாக ஒரு குதிரை மேல ஏறி வாரான் அப்படின்னுட்டு இதுல வந்து சொல்லப்படுகிறது. சண்ட மறைப்பறி, சண்டை அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். சண்டித்தனம் பண்றான் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, பிடிச்ச புடிய விடாம இருக்கிறது. அப்படி சண்டை அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். அந்த வலிமையான வேத குதிரையையே தனக்கு ஆதாரமாக ஆக்கி கொண்டு அதில் தரிக்க, அதில் அமர்ந்து கொண்டு அவன் வருகின்றான். அவன்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம். ஆனா அவனும் இப்பொழுது தனக்கு ஆதாரமாக இந்த குதிரை, வேத குதிரையை அமைத்து கொண்டு அந்த குதிரையில இப்பொழுது அமர்ந்து கொண்டு வருகின்றான் அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. சண்டம் அரைப்பறி தனக்கு ஆதாரமாகி, தனக்குன்னா சிவபெருமானுக்குன்னு அர்த்தம். சிவபெருமானுக்கு இப்ப எது ஆதாரமாக இருக்கிறது? வேத குதிரை. அந்த வேத குதிரையையே தனக்கு ஆதாரமாக ஆக்கி கொண்டு தரிக்க அந்த குதிரையில் இப்பொழுது ஏறி வருகின்றார். ஒரு காலத்தும் அசைவு இல்லாத புண்டரிகத்தால் அசைய, எப்பொழுதும் அவனிடத்தில் அசைவு என்பதே கிடையாது. அங்கே மௌன ராஜ்யம்தான் எப்பொழுதும் இருக்கும். அப்ப சுவாமிகிட்ட இருந்து ஒரு சிறு அசைவு வரும்போதே அங்க அம்பாள் வந்துருவார். என்ன, அசையாது அசைக்கக்கூடியவன் இறைவன். அதுதான் இதை வந்து சொல்றாங்க. எப்பொழுதும் அசைவு இல்லாத அந்த தாமரை போன்ற திருவடி இப்ப அசைந்து கொண்டிருக்கிறது. எப்படி அசைகிறது? குதிரைக்கு ரெண்டு பக்கமும் காலை போட்டுட்டு காலை ஆட்டிக்கிட்டு வரார் சுவாமி. அப்படி ஒருபோதும் அசைவில்லாது இருக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற திருவடி இப்பொழுது குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு இரு கால்களையும் அசைத்து கொண்டு அந்த திருவடி வருகிறது. பாசம் நீக்கும் புனைகரத்தால் பறிபூண்ட பாசம் பற்றி கொண்டு வருகிறது. அந்த சுவாமி வந்து அவருடைய அழகிய கைகள் நம்முடைய பாசத்தை எல்லாம் நீக்கக்கூடியது. நம்முடைய பந்த பாசங்களை எல்லாம் நீக்கக்கூடிய அந்த அழகிய கரம். புனைனா அழகியன்னு அர்த்தம். புனையப்பட்ட, அழகு செய்யப்பட்ட அந்த அழகிய கரத்தால் இப்பொழுது எதை அவர் பற்றி கொண்டு வருகின்றார்? அந்த குதிரையை கட்டி இருக்கக்கூடிய அந்த கயிறை பிடித்து கொண்டு, கையில் பிடித்து கொண்டு வருகின்றார். பாசம்னா கயிறுன்னு அர்த்தம். பரி பூண்ட, குதிரையை கட்டிய அந்த கயிறை பற்றி கொண்டு, அந்த கைகள் கதிர அந்த கயிறை பற்றி கொண்டு இப்பொழுது இறைவன் வருகின்றான். அந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அந்த குதிரை வாணிகனாக வந்த பெருமான் அரசன் எதிர்போன்று, அரசனுக்கு நேரா எதிரில் வந்து, மன்னா எங்கள் குதிரை ஏற்றம் சிறிது காண் நீ என்றார். மன்னனே, நாங்கள் இந்த குதிரையை வச்சு இந்த குதிரையில எப்படி நடத்துவது, எப்படி செலுத்துவது, என்னென்ன கதிகள்லாம் இருக்குங்கிறத நாங்கள் உங்களுக்கு காமிக்கிறோம். அதை நீ வந்து கொஞ்ச நேரம் கண்ணால பார்ப்பாயாக அப்படின்னுட்டு அந்த தலைவனாக வந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது அரசனிடத்தில் கூறுகின்றார். காண்டினா கான் நீ, அதான் காணிங்கிறது காண்டி அப்படின்னு வருது. குதிரை ஏற்றம் சிறிது காண்பி, நாங்கள் குதிரை ஏறி அதில் கொஞ்சம் வேடிக்கைகள்லாம் காமிக்கிறோம், நீ அதை வந்து பார்ப்பாயாக மன்னனே அப்படின்னுட்டு அந்த சொக்கநாத பெருமான் அரசனிடத்தில் கூறுகின்றார். அதாவது அவன்தான் எல்லாத்துக்கும் ஆதாரம், எல்லாரையும் தாங்கக்கூடியவன். அப்படிப்பட்டவனை இந்த குதிரை தாங்கி கொண்டு வருகிறது. அவனுக்கு ஆதாரமாக இந்த வேதங்கள், குதிரைகள் இருக்கின்றது. அவன் ஒரு காலம் அசைய மாட்டான். ஆனால் இன்றைக்கு மதுரைக்கு அவன் ரெண்டு கால்களையும் அசைத்து கொண்டு அவன் வருகின்றான். அவனுடைய கைகள் எல்லாருடைய பாசத்தையும் நீக்கக்கூடியது, பந்த பாசத்தை அகற்றக்கூடியது. அப்படிப்பட்ட கைகள் இப்பொழுது குதிரையை கட்டி இருக்கக்கூடிய கயிறை பிடித்து கொண்டு வருகின்றது அப்படின்ட்டு இதுல ஒரு அருமையா இந்த வர்ணனைகளை சொல்றார்.
இசைத்த ஐங்கதியும் சாரி ஒன்பதிற்று இரட்டியான இசைத்த ஐங்கதியும் சாரி ஒன்பதிற்று இரட்டியான விசித்திர விகற்பம் தோன்ற வேந்தனும் அவையும் அன்றே விசித்திர விகற்பம் தோன்ற வேந்தனும் அவையும் அன்றி திசை புலத்தவரும் மேலை தேவரும் மருள மேற்கொண்டு இசை புலத்தவரும் மேலை தேவரும் மருள மேற்கொண்டு அசைத்தனர் அசைவற்று எல்லா உலகமும் அசைக்க வல்லார் அசைத்தனர் அசைவற்று எல்லா உலகமும் அசைக்க வல்லார் இசைத்த ஐங்கதி இசைத்தன சொல்லப்பட்ட அப்படின்னு அர்த்தம். குதிரைக்கு உரிய இலக்கண நூல்களில் சொல்லப்பட்ட 5 கதிகள், குதிரை நடைகள், 5 விதமான குதிரை நடைகளை நடத்தி காண்பிக்கின்றார் அந்த சொக்கநாத பெருமான். அந்த 5 கதிகள் என்ன? மல்லகதி, மயூரகதி, வானரகதி, வில்லியகதி, சரகதி என்ற யமகதி. இப்படி 5 கதிகள் நடை. அந்த நடைகளை எல்லாம் இப்பொழுது குதிரையின் கதினா குதிரையினுடைய நடை. அந்த குதிரையினுடைய நடைகளை நடத்தி காண்பிக்கின்றார். அடுத்து சாரி அப்படின்னா விசித்திரமான நடை விகற்பம் அப்படின்னு அர்த்தம். அதாவது முதல்ல ஒரு சீராக நடக்கக்கூடிய குதிரை, அதுக்கப்புறம் விசித்திரமான நடைகளை எல்லாம் நடத்தி காண்பிக்கும். அப்படி அந்த விசித்திரமான நடை விகற்பம் 18 விதமான நடைகள் இருக்கின்றது. விசித்திரமாக இருக்கும். குதிரையை சுத்த விடுவாங்க, அப்படியே மேலே மேலே ஏறி குதிக்க விடுவாங்க. இது இந்த நடைங்கிறது வேகமாக தரையில் நடந்து போகிறது. இந்த மாதிரி விசித்திரமான நடைகள் 18 விதமான நடைகள் சொல்லப்படுகிறது. 9ற்று இரட்டியான 9 அது 2 பங்கு. அப்போ 2 பங்கும் போது ஈரம்போது 18. அப்போ 18 விதமான சாரி விசித்திர விகற்பம், விசித்திரமான நடை விகற்பம். அந்த விசித்திரமான நடை விகற்பமும் தோன்ற அவைகளையெல்லாம் அரசனுக்கு நடத்தி காண்பிக்கின்றார் அந்த குதிரை வாணிக தலைவர். வேந்தனும் இதை பார்த்து எல்லாருமே பயம் பயம். குதிரையை பார்த்தாலே பயம் இப்போ வருது அவங்களுக்கு. குதிரை அது வாட்டுக்கு ஒரு சுற்றிக்கிட்டே இருக்கு. குதிரையை சுத்த விடுதாங்க. அது ஒரு விசித்திரமாக இருக்கு. மேலே எவ்வளோ உயரத்துக்கு அது ஏறி இப்படி குதிக்க விட முடியுமோ குதிக்க விடுதாங்க. அது ஒரு இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் குதிரையினாலே இப்போ பயமாக இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த பயம் ஏற்படுதான்? இந்த குதிரையை பார்த்த உடனே வேந்தனும் அரசனும் பயப்பட்டாங்க. யார்? பாண்டிய மன்னனும். அவையும் அன்றி அந்த அவையோர்கள் எல்லோருமே இந்த குதிரையினுடைய செயல்களை பார்த்து பயப்பட்டார்கள். திசை புலத்தவரும், திசை காவலர்கள், 8 திசை காவலர்கள். 8 திசை காவலர்கள் யாரு? இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன். இந்த 8 திக்கு காவலர்களும் பயப்பட்டார்களாம் இந்த குதிரை நடக்கிற நடைகளை எல்லாம் பார்த்து. மேலை தேவரும், விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் பயந்தார்கள். மருள எல்லோரும் அச்சம் கொள்ளும்படி. மருளுதல்னா அச்சம் கொள்ளுதல் அர்த்தம். யாரெல்லாம் பயந்தாங்களாம்? வேந்தனும் மருள, அவையும் மருள, திசை புலத்தவரும் மருள, மேலை தேவரும் மருள. அந்த மருளங்கிறத எல்லாத்துலேயும் கொண்டு சேர்த்துட்டோம்னா அர்த்தம் கிடைச்சிடும். எல்லாரும் அச்சம் கொள்ளும்படி மேற்கொண்டு அசைத்தனர். அந்த குதிரையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு நடத்தி காட்டினார்கள். மேற்கொண்டுன்னா குதிரையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டு அசைத்தனர். அப்படின்னா இந்த விசித்திரமான நடைகளை எல்லாம் நடத்தி காண்பித்தார் அந்த சொக்கநாத பெருமான். அசைவு அற்று எல்லா உலகமும் அசைக்க வல்லார். அவருக்கு எந்த விதமான அசைவுங்கிறதே கிடையாது. ஆனால் அவர் என்ன செய்வார்? எல்லா உலகத்தையும் அசைக்க வல்லார் அப்படின்னுட்டு இந்த சொக்கநாத பெருமான் இப்படி எல்லா விதமான
ஒரு நடைகளையும் அந்த குதிரைகளை வைத்து வேடிக்கை காண்பிக்கின்றார். அதை பார்த்து எல்லோரும் பயப்படுகின்றார்கள். இந்த உலகத்திற்கு அண்டங்களுக்கு எல்லாவற்றுக்கும் உலகத்திற்கு எல்லாவற்றுக்கும் ஆதாரமாக தாங்கிக் கொண்டு இருக்கக்கூடியவன் அந்த சொக்கநாத பெருமான். அவன் ஆனந்தத்தின் உருவமானவன், ஒப்பற்ற ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருமான் அண்டத்தை காக்கக்கூடியவனாகவும் அவன் இருக்கின்றான். அந்த பெருமான் அவன்தான் எல்லாருக்கும் ஆதாரமாக தாங்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு இப்பொழுது இந்த குதிரையானது அவரை தாங்கக்கூடிய ஆதாரமாக இருக்கின்றது. அந்த குதிரை எப்படிப்பட்டது? வலிமை மிகுந்த அந்த வேத குதிரையை இப்பொழுது அந்த சொக்கநாத பெருமான் தனக்கு ஆதாரமாக ஆக்கி கொண்டு அந்த குதிரையின் மீது இப்பொழுது அவர் அமர்ந்து வருகின்றார். ஒரு காலத்திலும் அசைவு என்பதே இல்லாத அந்த தாமரை திருவடியானது இப்பொழுது அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு இரு கால்களையும் தொங்க விட்டு கொண்டு அந்த தாமரை திருவடி அசைந்து கொண்டு மதுரையை நோக்கி வருகின்றது. மேலும் தன்னுடைய அழகிய கைகளால் இந்த உயிர்கூட்டங்களினுடைய பாசத்தை நீக்கக்கூடிய அந்த கைகள் அந்த குதிரையை கட்டி இருக்கக்கூடிய கயிற்றை பற்றி கொண்டு வருகின்றது. இப்பொழுது இப்படிப்பட்ட கோலத்தோடு அரசனுக்கு எதிரில் அந்த சொக்கநாத பெருமான் குதிரை வாணிகனாக வந்து அரசனிடத்தில் கூறுகின்றார், மன்னனே, எங்களுடைய குதிரை ஏற்றத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அந்த கதிகள் அந்த வேடிக்கைகளை எல்லாம் சிறிது நீ பார்ப்பாயாக என்று கூறுகின்றார்கள். உடனே அரசனும் அதற்கு இசைவு தெரிவிக்கின்றான். அந்த குதிரை வாணிக தலைவனாக வந்த சொக்கநாத பெருமான் இப்பொழுது தன்னுடைய அந்த வேடிக்கைகளை எல்லாம் காண்பிக்கின்றார். குதிரை இலக்கண நூலில் சொல்லப்பட்ட ஐங்கதிகளாகிய குதிரை நடைகள் மல்லகதி, மயூரகதி, வானரகதி, வில்லியகதி, சரகதி என்கின்ற இமகதி என்கின்ற 5 விதமான குதிரை நடைகளை அந்த சொக்கநாத பெருமான் நடத்தி காண்பிக்கின்றார். மேலும் விசித்திரமான நடை விகற்பம், அதை சாரி என்பார்கள். அந்த சாரி என்று சொல்லக்கூடிய விசித்திரமான நடை விகற்பங்கள் 18ஆக குதிரை இலக்கண நூலில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த 18 விசித்திரமான நடை விகற்பங்களை அங்கு எல்லோருக்கும் தெரியுமாறு, எல்லோருக்கும் தோன்றுமாறு அந்த சொக்கநாத பெருமான் குதிரைகளை வைத்து நடத்தி காண்பிக்கின்றார். இந்த குதிரைகளை பார்த்து இப்பொழுது எல்லோரும் பயப்படுகின்றார்கள். அந்த எல்லோருக்கும் பயம் ஏற்படுமாறு அந்த குதிரைகள் இப்பொழுது அந்த வேடிக்கைகளை செய்து காண்பிக்கின்றது. இந்த குதிரையை பார்த்து இப்பொழுது யாரெல்லாம் பயப்படுகின்றார்கள்? பாண்டிய மன்னனே பயப்படுகின்றான். அவனுடைய அவையில் இருக்கக்கூடிய அனைவரும் பயப்படுகின்றார்கள். 8 திசை காவலர்களாக இருக்கக்கூடிய இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் என்ற 8 திக்கு காவலர்களும் பயப்படுகின்றார்கள். விண்ணுலகத்தில் உள்ள தேவர்களும் பயப்படக்கூடிய அளவிற்கு இந்த குதிரைகள் அந்த நடைகளை காண்பிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த குதிரையின் மீது அமர்ந்து கொண்டு அந்த சொக்கநாத பெருமான் மேற்கூறிய கதிகளையும் சாரிகளையும் எல்லார் முன்னிலையிலும் நடத்தி காண்பிக்கின்றார். அந்த சொக்கநாத பெருமான் எப்படிப்பட்டவர்? அவர் எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல், ஆனால் எல்லாவற்றையும் இந்த உலகம் முழுவதையும் அசைக்கக்கூடிய வல்லமை உடைய அந்த சொக்கநாத பெருமான் அசையாமல் அசைக்கக்கூடியவராக அந்த சொக்கநாத பெருமான் இந்த வேடிக்கைகளை எல்லாம் மன்னன் முன்பு காண்பிக்கின்றார். ஆண்தகை அவர் போல் நின்ற அடுகணத்தவரும் தத்தம் மணிவாசக பெருமானுக்கு 2 தடவை தண்டனை கொடுத்திருக்காங்க. இது நியாயமானது. 3வது இப்போ அடுத்தால குதிரையை விலை பேச போறாரு. குதிரையை விலை பேசிட்டு என்ன சொல்றாரு? நான் உனக்கு கயிறு மாற்றி கொடுத்துட்டேன், இனிமேல் நாளைக்கு அந்த குதிரை என்ன ஆனாலும் அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னா, அந்த
குதிரை வாணிக தலைவனுக்கும் பொறுப்பு கிடையாது, மணிவாசக பெருமானுக்கும் பொறுப்பு கிடையாது. நாளைக்கு குதிரை என்ன ஆனாலும் எனக்கு அதுக்கு பொறுப்பு கிடையாதுன்னு சொல்லி தான் குதிரை வியாபாரம் நடக்கும். அப்போ மறுநாள் அந்த குதிரை வேற நிறைய ஆச்சுன்னா அதுக்கு யார் பொறுப்பு? அந்த குதிரை வாணிகன்தான் பொறுப்பு, மணிவாசக பெருமான் பொறுப்பு கிடையாது. அப்போ அந்த குதிரை மணிவாசக பெருமானோடு சேர்ந்து அரிமர்த்தன பாண்டியன் என்ன செஞ்சிருக்கணும்? எப்போ அவர் தேடி கண்டுபிடிங்க, நம்மளை ஏமாத்திட்டு போயிட்டாரு, அந்த சிவபெருமானை தேடி கண்டுபிடிங்க, அந்த குதிரை வாணிகனை தேடி கண்டுபிடிங்கன்னு மணிவாசக பெருமானையும் சேர்த்து கொண்டு கண்டுபிடிச்சிருக்கணும். ஆனால் அந்த இடத்துல தான் பாண்டிய மன்னன் தவறு செய்கின்றான். மணிவாசக பெருமானை மீண்டும் சிறையில் போட்டுருக்கான். அதனால தான் சுவாமிக்கு கோபம் வந்து வைகை நதியை பெருக்கி விட்டுருக்காரு. அதனால மற்ற ரெண்டும் வந்து கொடுத்த ரூபாய செலவழிச்சிட்டாரு. அதனால இந்த தண்டனை நம்ம வந்து காப்பாற்றி விட்டுட்டோம். குதிரை வாணிகம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குதிரை வாணிகத்துக்கு சிவபெருமானுக்கும் தொடர்பு இல்லை, மணிவாசக பெருமானுக்கும் தொடர்பு இல்லை அப்படின்னு தான் கதை கொண்டு போகணும். ஆனால் பாண்டிய மன்னன் கோபத்தில் 3வது தடவை தண்டனை கொடுக்கும்போது தான் சாமிக்கு கோபம் ரொம்ப வந்துடுது. அது வரைக்கும் பொறுத்துக்கிட்டாரு. குதிரை வாணிகம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நீ வந்து மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கலாம்? என்னையெல்லாம் தேடி வந்திருக்கணும். குதிரை வாணிகம் எங்கே இருக்கான்னு உலகம் பூரா தேடு, பாண்டிய நாடு பூரா தேடு, பாண்டிய நாட்டு எல்லையை தாண்டி இருக்க முடியாதுன்னு தேட சொல்லியிருக்கணும்ல. அது தவறுனதுனால தான் சாமிக்கு கோபம் வந்து வைகை நதியை பெருக்கி விட்டுறார். அதை பின்னால் பாண்டிய மன்னன்ட்ட சொல்லுவார், 2 தடவை நீ தண்டனை கொடுத்த, நான் ஒன்றும் சொல்லலை, 3வது தடவை எப்படி நீ தண்டனை கொடுக்கலாம்? குதிரை வாணிகம் தான் நேற்றே முடிஞ்சு போச்சு இல்லை, முடிஞ்சதுக்கப்புறம் நீ எப்படி மணிவாசக பெருமானுக்கு தண்டனை கொடுக்கலாம்? அப்படி அதனால தான் நான் கோபப்பட்டு உன் ஊருக்குள்ளே வைகையை வரவழைச்சேன் அப்படின்ட்டு சாமி பின்னால் அரிமர்த்தன பாண்டியன்ட்ட சொல்லுவார். அதனால் இப்போ 2 தண்டனை முடிஞ்சிருக்கு. ஆண்தகை அவர் போல் நின்ற அடுகணத்தவரும் தத்தம் காண்தகு புரவி எல்லாம் நடத்தினர் காட்ட கண்டு பாண்டியன் அவரை நோக்கி நுங்களில் பதியாம் தன்மை பூண்டவர் யாவர் என்றான் இவர் என்றார் புரவி வீரர் ஆண்தகை அவர்போல் நின்ற அடுகணத்தவரும். ஆண் தன்மையுள்ள அந்த இறைவர், ஆண்தகைன சொக்கநாத பெருமான் அர்த்தம். அந்த சொக்கநாத பெருமானை போல அங்கே அந்த சிவகணங்கள்லாம் குதிரை பாகர்களாக வந்திருக்காங்க. அடு கணத்தவரும் வலிமை வாய்ந்த அந்த கணத்தலைவர்கள் கணங்கள் எல்லாம் குதிரை பாகர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எப்படி இருக்கின்றார்களாம்? சிவபெருமானை போல இருக்கின்றார்கள். நல்ல ஞாபகம் பார்த்து பண்ணிடுங்க. ஆண்தகை அவர் போல, அதாவது சிவமாம் தன்மை பெற்றவர்கள். அவர்கள் சிவபெருமான் கிடையாது. நல்ல இடம். நாம இறைவனாக முடியாது, இறைவனுடைய தன்மையை பெறலாம் அப்படிங்கிறது தான் இல்லை. ரொம்ப கவனமா அந்த வார்த்தை பிரயோகம். அந்த ஆண்தகை அவர் போல், ஆனால் அவங்களும் பார்க்க சிவபெருமான் மாதிரி தான் திருநீர் பூசியிருப்பாங்க, உத்திராட்சம் அணிஞ்சிருப்பாங்க அந்த எல்லாரும். ஆனால் அவங்கள நம்ம வந்து அடியார்கள். அப்படி அந்த சிவபெருமானை போல நின்ற அந்த பூதக்கூட்ட தலைவர்கள் குதிரை பாகர்கள் என்ன தத்தம், அவர்களும் தங்கள் பங்குக்கு தங்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த காண்தகு புரவியெல்லாம், அந்த வலிமை மிகுந்த குதிரைகளை எல்லாம் சுவாமி எப்படி நடத்தி காட்டினாரோ அதுபோல இவர்களும் நடத்தி காண்பிக்கின்றார்கள் அரசனிடத்தில். இவ்வாறு அந்த எல்லா குதிரைகளையும் அவர்கள்
நடத்தி காண்பிக்கக்கூடிய அந்த கதிகளையெல்லாம் பார்த்து பாண்டியன் மகிழ்ச்சி அடைந்து அவர்கள் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பார்த்து கேட்கின்றார், உங்களில் தலைவனாக இருக்கக்கூடிய தன்மையை உடையவர் யார் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட கேட்கிறார். உங்களில் பதியாம் தன்மை, பதின தலைவன் அர்த்தம். அந்த தலைமை தன்மையை உடையவர் யாவர், அதாவது குதிரை வியாபாரி யாரு அப்படின்னுட்டு கேட்கின்றார். உடனே அங்கே இருக்கக்கூடிய மற்ற பூதகண தலைவர்கள், அந்த குதிரை பாகர்கள் எல்லாம் இந்த இவங்க தான் எங்க தலைவர் அப்படின்னுட்டு சொக்கநாத பெருமான நடுநாயகமாக வரக்கூடிய பெருமானை அவர்கள் காண்பிக்கின்றார்கள். அந்த புரவி வீரர், அந்த குதிரை வீரர்கள்லாம் இவர் தான் எங்க தலைவர், குதிரை வாணிகம் செய்யறதுக்காண்டி வந்திருக்காருன்னு சொக்கநாத பெருமானை காண்பிக்கின்றார்கள். சுட்டுவதற்கு அரிய சோதி, சுருதிவாம் புரவியோடு, மட்டு அவிழ் காரினான் முன் வருதலும் கருணை நாட்டம், பட்டு உளம் மயங்கி தன்னை மறந்து எளிய பாண்டி வேந்தன் தட்டு அவிழ் கமல செங்கை தலைமிசை கூப்பி நின்றான். அதாவது இந்த திருவந்தியார்ல அவங்க அமைதியா பண்ணிடுவாங்க. திருவந்தியார்ல ஒரு பாட்டு வரும், நம் செயல் அற்று இந்த நாம் அற்றவின் நாதந்தன் செயல்தானே என்று உந்தி வர தன்னையே தந்தான் என்று உந்தி வர. சுவாமி எழுத்தால வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் நம்ம செயல்ங்கிறது அங்கே இருக்காது. நம்ம செயல்னா நம்ம சிந்திச்சு செயல்படுது, அந்த செயல்பாடு அங்கே இருக்காது, போயிடும். நம்முடைய சிந்தனை அவன்கிட்ட போயிடும். அதுக்கப்புறம் அவன் தான் அந்த சிந்தனையை இயக்கணும். அதுக்கு இந்த பாட்டு ஒரு அருமையான இடம். இவன் தான் எங்க தலைவன் சொன்ன உடனே அவன் பாண்டிய மன்னன் எப்பேற்பட்ட மன்னன், அரிமர்த்தன பாண்டியன். அவன் உட்கார்ந்துருக்கிற இடத்துல உட்கார்ந்துருக்க வேண்டியதானே. ஆனா பாண்டிய மன்னன் சொக்கநாத பெருமான்கிட்ட பேரன்பு கொண்டவன். பலகாலம் அந்த சொக்கநாத பெருமானை வணங்கி வணங்கி தொழுத கை வந்திருப்பது சொக்கநாத பெருமான்னு தெரியாட்டாலும் எந்திரிச்சு தன்னை அறியாம எந்திரிச்சு கைகூட்டு. ஜெயித்தால நிற்கிறது குதிரை வாணிக தலைவர், ஒரு குதிரை வீரர். ஒரு குதிரை வீரரை பார்த்து அரசன் எந்திரிச்சு கும்பிடலாமா? அதான் இடம். அவனும் பக்தியில சிறந்தவன். அந்த பக்தியில சிறந்து இருந்ததுனால ஒரு அனிச்சை செயலாக அது நடக்கு. அவனை அறியாம நடக்கு. அவன் சிந்தனை அங்க இல்லை. அவன் சிந்தனை இல்லை. ஒரு குதிரை அரசனுக்குரிய சிந்தனை இருந்துச்சுன்னா ஒரு குதிரை வாணிகர், ஒரு குதிரை வீரர், அவரை எதுக்கு நம்ம கும்பிடணும்? அவர் கும்பிட்டதுக்கு அப்புறமாவது நம்ம கும்பிடணும். குதிரை வாணிகன் கும்பிட்டதுக்கு அப்புறமாவது நம்ம கும்பிடணும். என்ன அது? குதிரை வாணிகன் கும்பிடல. யாரு உங்க தலைவர்னு கேட்குறாங்க. இவர் தான் எங்க தலைவர்னு சொல்றாங்க. சீட்டை விட்டு எந்திரிச்சாச்சு. பாண்டிய மன்னன் அரியணை விட்டு எந்திரிச்சிடலாம். எந்திரிச்சு தலைக்கு மேல கை பெயருது. நான் இப்படி கூட கும்பிடுறேன். தலைக்கு மேல கை போய் கும்பிடுதானா. அதுக்கப்புறம் தன்னுடைய செயலை நினைத்து வெட்கப்படுகின்றானா. நம்ம பெரிய அரசன்ல, நம்ம எதுக்கு இப்படி செஞ்சோம்? அதான் அந்த இடத்துல இறைவனுடைய ஒரு செயல்பாடு இருக்குது. அதுக்குதான் இது ஒரு அருமையான ஒரு இடம். சுட்டுவதற்கு அரிய சோதி, யாராலும் சுட்டி காட்ட முடியாத அந்த பரம்பொருள், மேலான ஜோதி. அப்படிப்பட்ட அந்த சுட்டி காட்ட முடியாத பரம்பொருளையும் பெம்மான் இவனன்றே என்று ஞானசம்பந்த பெருமான் சுட்டி காட்டினார். என்ன
அப்படி யாராலும் சுட்ட முடியாத அந்த அருமையான அந்த ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இப்பொழுது சுருதிவாம் புரவியோடு, சுருதின வேதம்னு அர்த்தம், அந்த வேதமாகிய தாவி செல்லும் அந்த குதிரை மீது அமர்ந்து கொண்டு அந்த குதிரையோடு மட்டு அவிழ் தாரினான் முன், மட்டுன்னா வாசனை, வாசனை மிகுந்த வாசனையை தந்து கொண்டிருக்கக்கூடிய மாலை, வேப்பம்பூ மாலையை அணிந்த பாண்டிய மன்னன், அந்த பாண்டிய மன்னன் முன்னால இப்போ வாரார் சுவாமி. என்ன, அந்த குதிரையோட, குதிரையில அமர்ந்து கொண்டு இப்பொழுது வருகின்றார். வரும்போதே சுவாமியினுடைய கருணை பார்வை பாண்டிய மன்னன் மேல படுதான். கருணை நாட்டம், நாட்டம்னா பார்வை, அந்த சிவபெருமானினுடைய கருணை பார்வை பாண்டிய மன்னன் மீது படுகின்றது. உடனே அவன் உள்ளம் அவங்கிட்ட இல்லை, உள்ளம் மயங்கி விடுகிறது. மயங்குதல்னா என்ன அர்த்தம்? நாம அரசங்கிற உணர்வு இல்லாமல் போயிடும். உள்ளம் மயங்கி தன்னை மறந்து, நாம அரசங்கிறதே மறந்துருதான், அரியணையிலிருந்து எந்திரிச்சிருதான். சுற்றி அவையோர்கள்லாம் இருக்காங்க, அரசர் அமைச்சர்கள் இருக்காங்க, பொதுஜனம் இருக்கு, என்ன சீட்டை விட்டு எந்திரிச்சிருதான். என்ன மறந்து எழுதி அரியணையை விட்டு எழுந்து பாண்டிவேந்தன், அந்த பாண்டிய அரசன் தட்டு அவிழ் கமலச்செங்கை, தட்டு போல தாமரை வந்து தட்டு போல மலர்ந்திருக்கும் பார்த்தீங்களா, நல்ல மலர்ந்த தாமரை ஒரு தட்டு மாதிரி இருக்கும். அதுபோல அந்த தாம்பாள தட்டு போல மலர்ந்து இருக்கக்கூடிய தன்னுடைய தாமரை போன்ற சிவந்த கைகளை தலைமிசை கூப்பி நின்றான். தலைக்கு மேல தூக்கி அந்த பெருமானை வணங்கி கொண்டு அவன் நிற்கின்றானாம். அப்படி பலகாலம் இது வந்து எப்படி அனிச்சை செயலா நடக்கு. பலகாலம் சொக்கநாத பெருமான அந்த தலை மேல கை தூக்கி தூக்கி கும்பிட்ட பழக்கம் வருதான். அதுதான், தன்னை மறந்தாள் தன் நாமும் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாழே, அந்த இடம்தான் அந்த இது. அப்படி அந்த பாண்டிய மன்னன் தன்னை மறந்த நிலையில் அந்த பெருமானினுடைய கருணை பார்வை படுதில்லை. அந்த கருணை பார்வை வந்து பாண்டிய மன்னனை மயக்குது, மறக்க செய்து. அப்படியே எந்திரிச்சு தலை மேல கையை கூப்பி அவன் நிற்கின்றான் அப்படின்ட்டு. அதான் அந்த அபிராமி கடைக்கண்களே, அபிராமியினுடைய கடைக்கண் பார்வைப்பட்டா நமக்கு எல்லாமே கிடைக்கும்னு சொன்னது மாதிரி அந்த பெருமானினுடைய கருணை பார்வை பட்டவுடனே அவனுடைய உள்ளம் மயங்கி விடுகிறது, தன்னை மறந்து விடுகின்றான். அப்படியே எந்திரிச்சு அவரை வணங்குகின்றான். என்ன இத வள்ளல் பெருமான வழக்காடு மன்றத்துக்கு வழக்கு போட்டு கூப்பிடுறாங்க. யாரு? ஈழத்துல இருக்கக்கூடிய அவங்க. அப்போ அவரும் ஒரு பெரிய யாழ்ப்பாணம் ஆறுமுகனாகும். அவரு வழக்காடு மன்றத்துக்கு கோர்ட்டுக்கு வந்து அமர்ந்திருக்கிறாரு. வள்ளல் பெருமான் உள்ள வாராங்க. அப்போ உள்ள வரும்போது தன்னை மறந்து யாழ்ப்பாண ஆறுமுகனாவலும் எந்திரிச்சிருந்தாருங்க. எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. அந்த கோர்ட்ல உள்ள அத்தனை பேரும் எந்திரிச்சு வள்ளல் பெருமானுக்கு வணக்கம் சொல்லியிருக்கார்கள். அதை அந்த ஜட்ஜு வந்து கவனிச்சுட்டு இருக்காரு. ஜட்ஜு வந்து ஆங்கிலேயர். அப்போ அவர் கேட்குறாரு, உனக்கு அவர் எதிர்பார்த்தி தானே? ஆறுமுகன் அவர்கிட்ட கேட்குறாரு, உனக்கு நீங்க அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கீங்க, உங்களுக்கு அவங்க எதிர்பார்த்தி. உனக்கு எதிர்பார்த்தின்னு நீ சொல்லும்போது நீ எதுக்கு அவர் வந்தோன்னு எந்திரிச்ச? இல்லை, அவங்க ரொம்ப உயர்ந்தவர்கள், அவர்கள் இறைவனோடு நெருங்கிய தொடர்பு உடையவர்கள்னுட்டு அந்த உண்மையை ஆறுமுக நாவலர் சொல்றாரு. நீங்களே ஒத்துக்கிடுதீங்களா? அதனால கேஸை தள்ளுபடி பண்ணிடுறேன், கேஸை தள்ளுபடி பண்ணிடுறேன். அந்த கேஸே இல்லாமல் போயிருக்கு. அது மாதிரி உயர்ந்தவர்கள் வந்தாச்சுன்னா, நல்ல ஞானிகள் வந்தாச்சுன்னா அவங்க கண் பார்வைக்குள்ள நம்ம அடங்கிடுவோம், நம்மளை அறியாம நம்ம அந்த இடத்த விட்டு எந்திரிச்சிடுவோம். அது மாதிரி வள்ளல் பெருமான் வந்தோடனே ஆறுமுகனாளர் அப்படியே எல்லாருமே கோர்ட்டே எந்திரிச்சு அவருக்கு வணங்கிச்சான். அதுதான் அவருக்கு சாதகமான தீர்ப்பையும் கொடுக்குறது.
ஆண் தன்மையுள்ள அந்த இறைவர் சொக்கநாத பெருமான் அந்த குதிரைகளை நடத்தி காட்டியது போல அங்கு அவரோடு நின்று கொண்டு இருக்கக்கூடிய வலிமையான மற்ற சிவகணத்தவர்கள் அனைவரும் குதிரை பாகர்களாக நின்று கொண்டு அவரவர்கள் கையில் இருக்கக்கூடிய தத்தம் அந்த வலிமை மிகுந்த குதிரைகளை எல்லாம் எல்லா விதமான நடைகளையும் நடத்தி காட்டுகின்றார்கள், எல்லா கதிகளையும் நடத்தி காட்டுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் காட்டுவதை கண்டு கழிக்கின்றான் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னன் அவர்களை எல்லோரையும் பார்த்து, உங்களில் தலைமை தன்மை பொருந்தியவர் யாவர் என்று கேட்கின்றார். உடனே அங்கு இருக்கக்கூடிய அந்த குதிரை பாகர்கள் எல்லோரும் இவர்தான் எங்கள் தலைமை தலைவர் என்று அந்த குதிரை வீரராகிய சோமசுந்தர பெருமானை காண்பிக்கின்றார்கள். இவ்வாறு சுட்டி காட்டுவதற்கு முடியாத அரிய ஜோதி சொரூபமாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமான் வேதமாகிய தாவிச் செல்லும் குதிரையோடு இப்பொழுது பாண்டிய மன்னன் முன்பு வருகின்றார். அந்த பாண்டிய மன்னன் மனமிகுந்த மனம் சொரியக்கூடிய வேப்பம்பூ மாலையை அணிந்திருக்கின்றான். அந்த பாண்டிய மன்னனினுடைய முன்னிலையில் இப்பொழுது சொக்கநாத பெருமான் வருகின்றார். அந்த குதிரை வீரராக வந்த சொக்கநாத பெருமானினுடைய கருணை பார்வையானது பாண்டிய மன்னன் மீது படுகிறது. அந்த கடைக்கண் பார்வை, அந்த கருணை பார்வை பட்ட உடனேயே பாண்டிய மன்னனினுடைய உள்ளம் அவனிடத்தில் இல்லை, உள்ளம் மயங்கி விடுகிறது. அவன் தன்னை மறந்து விடுகின்றான் பாண்டிய மன்னன். இவ்வாறு தன்னை மறந்த நிலையில் அவன் அமர்ந்திருக்கக்கூடிய சிம்மாசனத்தில் இருந்து எழுந்து அந்த பாண்டிய மன்னன் தட்டு போல் மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை போன்ற தன்னுடைய சிவந்த கரத்தை தலை மீது கொண்டு சென்று அவன் வணங்கி நிற்கின்றான். கரம் குவிவார் உள்மகிழும் கோன்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க என்று அந்த அனிச்சை செயலாக அந்த கரங்கள் இரண்டும் தலைமிசை சென்று வணங்குகின்றது பாண்டிய மன்னர். பின் அவன் ஆணையாலே மறைப்புண்ட பெருநீர் கூடல் மன்னவன் அறிவு தோன்ற இன்று ஒரு வயமா வீரன் தன்னை நாம் கண்டு எழுந்து தடங்கரம் கூப்பி நின்றது என தவிசில் மீள இருந்திட நாணி நின்றான். இப்போ பின் அவன் ஆணையாலே மறைப்புண்ட பெருநீர் கூடல் மன்னவன், அதாவது அவன் அப்படின்னா சிவபெருமான் அர்த்தம். அந்த சிவபெருமானினுடைய ஆணையினால் அந்த பாண்டிய மன்னனினுடைய அறிவு மறைக்கப்பட்டு விடுகிறது. அவ்வாறு அறிவு மறைக்கப்பட்ட அந்த பாண்டிய மன்னன் அவன் எப்படிப்பட்டவன்? மிகப்பெரிய நீரை உடைய வைகை ஆற்றை துறையாக கொண்ட கூடல் மாநகரம், கூடல் மாநகரத்துக்கு மன்னவன். அப்போ அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருக்க வேண்டும். அவனுடைய அறிவே இப்பொழுது அறிவை பாண்டிய சொக்கநாத பெருமான் தன்னுடைய ஆணையால் மறைத்து விடுகின்றார். இப்போ அந்த பாண்டிய மன்னனுக்கு கொஞ்ச நேரம் கழித்து அறிவு வருது. அது வரைக்கும் அறிவு மறைக்கப்பட்டு விட்டது. அறிவு மறைக்கப்பட்டதனால் அவன் அந்த அரியணையிலிருந்து அப்படியே எழுந்து தலைக்கு மேலே கையை கூப்பி வணங்கி விடுகின்றான். அறிவு இருந்தால் வணங்கியிருப்பானா? குதிரை வீரன் தானே, வாணிகத்துக்கு வந்தவன் தானே அப்படிங்கிற எண்ணம் இருக்கும், வணங்க மாட்டான். ஒருவேளை அந்த குதிரை வீரர் வாணிகர் வணங்குனா இவர் பதிலுக்கு வணங்குவார். ஆனா குதிரை வீரன் வணங்கலை.
அதுக்கு முன்னாலே இவர் எந்திரிச்சு வணங்கியிருந்தார். அதுதான் அங்கே வேடிக்கை. இப்போ பாண்டிய மன்னனுக்கு அறிவு தோன்ற, இப்போதான் கொஞ்சம் அறிவு விளக்கம் வருது. ஆகா அப்படின்ட்டு. இன்று ஒரு வயமா வீரன் தன்னை, இன்றைய தினம் ஒரு வலிய குதிரை வீரனை பார்த்து, நாம் அந்த குதிரை வீரனை பார்த்து எழுந்து நின்று விட்டோம். எழுந்து நின்றதோடு மட்டுமல்லாமல் பெரிய நம்முடைய கரங்களை கூப்பி வணங்கி கொண்டு நின்றது எப்படி அப்படின்னு இப்பந்தான் கொஞ்சம் அறிவு வருது என என்று மனதில் நினைத்து கொண்டு மீண்டும் அரியணையில் அமருவதற்கு கொஞ்சம் வெட்கப்பட்டு கொண்டு, சரி கொஞ்ச நேரம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு நடிப்பு நடிப்போமே அப்படின்னு நின்றுக்கிட்டே இருக்காங்க பாண்டிய மன்னன். நாணி நின்றான். மீண்டும் அரியணையில் உட்காருவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு கொஞ்ச நேரம் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு பாவலா பண்ணுவோம் அப்படின்னுட்டு வெட்கப்பட்டு கொண்டே பாண்டிய மன்னன் நிற்கின்றான் முகத்தை நோக்கி. நேர் நின்ற மறைமா வீரர் பொற்குன்றாம் புயத்தாய் ஒன்றன் பொருளெல்லாம் கொண்டு போந்து சொல் குன்றா அமைச்சந்தானே நமக்கும் நம் சூழல் நீங்க மல் குன்றா நமக்கும் ஆற வழங்கினான் வழங்கலாலே நிற்கின்றான் முகத்தை நோக்கி. அப்படியே நின்றுகிட்டே இருக்கிறார் பாண்டிய மன்னன். அந்த பாண்டிய மன்னனுடைய முகத்தை பார்த்து அந்த குதிரை வீரராகிய சொக்கநாத பெருமான் கூறுகின்றார். நேர் நின்ற மறைமா வீரர், நேரியா அரசனுக்கு எதிரில் நேருக்கு நேரா நிற்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? யாரும் அரசனுக்கு நேருக்கு நேர் நின்று பேச மாட்டாங்க, கொஞ்சம் ஒதுங்கி நின்று பேசுவாங்க. இப்பவும் நம்ம குருமகா சன்னிதானங்கள்லாம் வந்து அவங்களுக்கு நேருக்கு நேர் நம்ம நிற்க மாட்டோம், கொஞ்சம் ஓரமாக நின்று தான் ஏதாவது சொல்லணும்னா சொல்றது, அது ஒரு சம்பிரதாயம். ஆனால் இப்போ அந்த குதிரை வீரன் எப்படி நிற்கின்றானா? அரசனுக்கு நேருக்கு நேர் எதிரில் நிற்கிறான். அப்படி நேர் நின்ற மறைமா வீரர், அந்த வேதமாகிய அந்த குதிரை, மானா விலங்குன்னு அர்த்தம், அந்த வேதமாகிய குதிரையில் அமர்ந்திருக்கக்கூடிய வீரர் பொற்குன்றாம் புயத்தாய். இப்ப குதிரையை விட்டு இறங்கி தானே இந்த கதிகளெல்லாம் காமிக்கிறார். அதனால குதிரையை விட்டு இறங்கி அரசனுக்கு நேருக்கு நேர் நின்று அரசனிடத்தில் கூறுகின்றார். பொற்குன்றாம் புயத்தாய் உன்றன் பொருள் எல்லாம் கொண்டு போந்து. பொன் போன்ற குன்று, பொற்குன்று எப்படி இருக்குமோ அது போன்ற தோள்களை உடைய பாண்டிய மன்னனே, உன்னுடைய பொருள்கள் அனைத்தையும் இந்த மணிவாசக பெருமான் எடுத்து கொண்டு வந்து உன்னுடைய சொல்லிலிருந்து தவறாது இருக்கக்கூடிய அந்த அமைச்சர், அந்த பாண்டிய மன்னன், அந்த மணிவாசக பெருமான் தானே நமக்கும் நம் சூழல் நீங்கா மல்குன்றா நமக்கும் ஆற வழங்கினான். எனக்கும் அந்த பொருளை கொடுத்தான். நம்மை சுற்றி எப்பொழுதும் நீங்காமல் இருக்கக்கூடிய அந்த வலிமை குன்றாத நம்முடைய பரிசனங்களுக்கும் அவர் எல்லாவற்றையும் வழங்கினார். அப்படி வழங்கினதுனால தான் நான் குதிரையெல்லாம் உனக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்றார். அப்போ எனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அமைச்சன் தானே. நமக்கும் வழங்கினான். நமக்கு என்ன வழங்கினான்? ஆவுடையார் கோவில் பிரம்மாண்டமா கட்டிட்டார். அதனாலதான் நமக்கும் வழங்கினான். அப்போ அந்த சங்கமம் அடியார் பெருமக்கள் சுவாமி கூட இருக்கக்கூடிய சிவகணத்தவர்களுக்கும் அவர் வழங்கினாரு. அப்போ இந்த சிவகணத்தவர்கள் தான் அவர் அந்த அடியார் பெருமக்களுக்கு செஞ்சது எல்லாத்தையும் அது இவங்களை வச்சு சொல்றார். அப்போ அந்த சிவனடியார்களுக்கும் உன்னுடைய செல்வத்தை அவன்
நிறைய கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. ஆற வழங்கினார். ஆறன்னா நிறைய அப்படின்னு அர்த்தம். என்ன நிறைய கொடுத்ததுனால தான் நான் குதிரைகளெல்லாம் அவனுக்காக வேண்டி பாப்பா மணிவாசக பெருமானுக்காக வேண்டி நான் கொண்டு வந்தேன் அப்படின்னு சுவாமி கூறுகின்றார். பாண்டிய மன்னன் தன்னை மறந்த நிலையில் அந்த அறிவு சொக்கநாத பெருமானிடத்தில் சென்ற ஒரு நிலையில் இப்பொழுது தன்னை மறந்த நிலையில் அந்த அரியணையை விட்டு எழுந்து சொக்கநாத பெருமானை தலை மீது கையை குவித்து வணங்கி நிற்கின்றான். அந்த சொக்கநாத பெருமானினுடைய ஆணையின் காரணமாக பாண்டிய மன்னனினுடைய அறிவு மறைக்கப்பட்டு விடுகிறது. அப்படி மறைத்ததினால்தான் அவன் அனிச்சை செயலாக இவ்வாறு சொக்கநாத பெருமானை வணங்குகின்றான். அந்த பாண்டிய மன்னன் எப்படிப்பட்டவன்? மிகப்பெரிய நீர்ப்பெருக்கை உடைய வைகை துறையை உடையவன், கூடல் மாநகரத்தை உடைய மன்னன். அப்படிப்பட்ட அறிவு மிகுந்த மன்னவனே இப்பொழுது இறைவனை கண்டு அறிவு மறைந்து அவன் நிற்கின்றான். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு அவனுக்கு சிறிது அறிவு தோன்றுகிறது. அந்த மறைந்த அறிவு தோன்றுகிறது. தோன்றியவுடன் அவன் நினைத்து பார்க்கின்றான், இன்றைய தினம் ஒரு வலிய குதிரை வீரனை பார்த்து அவனை கண்டவுடன் நாம் எழுந்து தன்னை மறந்து எழுந்து நம்முடைய 2 மிகப்பெரிய கரங்களை கூப்பி அவனை வணங்கி கொண்டு நின்றது எப்படி? அது என்ன காரணம் என்று தெரியவில்லையே என்று அவன் நினைத்து பார்க்கின்றான். மீண்டும் அந்த ஆசனத்தில் உட்காருவதற்கு வெட்கப்பட்டு கொண்டு அப்படியே அந்த பாண்டிய மன்னன் நிற்கின்றான். அப்படி நின்று கொண்டிருக்கக்கூடிய பாண்டிய மன்னனுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்த்து கொண்டு அவருக்கு நேரில் நிற்கின்றார் அந்த குதிரை வீரராக வந்த சொக்கநாத பெருமான். ஒரு அரசனுக்கு நேருக்கு நேர் எதிரில் யாரும் நிற்க மாட்டார்கள். சிறிது ஒதுங்கி நின்று அவர்கள் பேசுவார்கள். ஆனால் இப்பொழுது அந்த அரசனுக்கு நேருக்கு நேராக நின்று அந்த குதிரை வீரர் பேசுகின்றார். அந்த வேதமாகிய மிகப்பெரிய குதிரையை எடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த வீரனாகிய அந்த சொக்கநாத பெருமான் பாண்டிய மன்னனை பார்த்து கூறுகின்றார், பொற்குன்றத்தை போன்ற தோள்களை உடைய பாண்டிய மன்னனே, நீ கொடுத்த உன்னுடைய பொருள்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த அமைச்சர் மாணிக்கவாசகர் எடுத்துக்கொண்டு உன்னுடைய சொல்லிலிருந்து தவறாமல் நீ சொன்ன சொல்லை கடைபிடிக்கக்கூடிய அந்த அமைச்சராகிய அந்த மாணிக்கவாசக பெருமான் இந்த நீ தந்த பொருள்களை எல்லாம் எனக்கும் தந்தார். நம்மை விட்டு நீங்காது இருக்கக்கூடிய அந்த வலிமை உடைய அந்த நம்முடைய தமர்க்கும் அந்த அடியார் பெருமக்களுக்கும் அவர் நிறைய தந்தார். அப்படி அவர் நிறைய தந்ததினால்தான் நானும் உனக்கு குதிரைகளை இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்ட்டு பின்னால சொல்கின்றார். இந்த இதுல பாத்தீங்கன்னா பட்டினத்த சுவாமி ஒரு மரத்தடியில உட்கார்ந்துருக்காங்க. பட்டினத்த சுவாமி ராஜாவுக்கே நவரத்னம் விற்பார். வெளிநாட்டிலேருந்து நவரத்னங்கள் எல்லாம் கொண்டு வந்து ராஜாவுக்கு நவரத்னங்களை விற்கக்கூடியவர். பெரிய செல்வந்தர். இப்ப துறவியாகி உட்கார்ந்துருக்கார் மரத்தடியில. அந்த ராஜா வாரார். பார்த்தோன்னு அதான் நம்ம வியாபாரி இல்ல அப்படின்னுட்டு அவரை கும்பிடுதான் ராஜா. பதிலுக்கு பட்டினத்து சுவாமிகளும் கும்பிடுதாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, எவ்வளோ பெரிய செல்வந்தர் நீங்க, அரசனுக்கு வியாபாரம் செய்யக்கூடியவங்க, நீங்க இப்படி இங்க இருக்கலாமா அப்படின்னு சொன்னா பட்டினத்தார் சிரித்து விடுறாரு. இந்த துறவுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு தான் கேட்கிறார் ராஜா. சௌக்கியமா நல்ல வீட்டுல ஒரு படுத்து தூங்குறத விட்டுட்டு இந்த மரத்தடியில உட்கார்ந்துருக்கீங்க, இதுல உங்களுக்கு என்ன கிடைச்சல, இது என்ன இது கிடைச்சது அப்படின்னு கேட்கிறாரு. பட்டினத்து சுவாமி சொல்றாரு, நீ நிக்கிற, நான் உட்கார்ந்துருக்கேன். வியாபாரத்துக்கு உங்ககிட்ட வந்தா நீ உட்கார்ந்துருப்ப, நான் நின்றுகிட்டு தான் வியாபாரம் பண்ணணும்.
அரசனுக்கு எதிரில் உட்கார்ந்துலாம் வியாபாரம் பண்ண முடியாது. வியாபாரம் முடிகிற வரைக்கும் நான் உன்கிட்ட இருந்துட்டு தான் இருக்கணும். நீ உட்கார்ந்துருப்ப பார்த்தியா, நான் உட்கார்ந்துருக்கேன், நீ எய்த்தால நிற்கிற, நீ என்னையை பார்த்து கும்பிடுத. இதுதான் துறவுக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் அப்படிங்கிற மாதிரி பட்டினேஸ்வர சுவாமி பதில் சொல்றாங்க. உடனே அந்த ராஜா நமஸ்காரம் பண்ணிட்டு இந்த அளவு செய்தார். அதை மாதிரி இந்த அரசனுக்கு நேருக்கு நேர் நின்று அந்த சொக்கநாத பெருமாள் பதில் கூறுகின்றாராம். வானவர் தமக்கே அன்றி மனிதருக்கு இசையத்தக்க வான அன்று அறிஞரிட்ட விலை வரம்பு அகன்ற நூலில் மானம் உள்ளனவாய் நல்ல வாசிகள் உனக்கு வந்த ஊனமில் பரிமாவிற்கும் வாணிகம் உரைப்ப கேள்வி. இந்த குதிரைகள்லாம் தேவர்களுக்கும் கிடைப்பது அரிது. வானவர் தமக்கே அன்றி தேவர்களுக்கும் கிடைப்பது அரிது. மனிதருக்கு இசையத்தக்கவான அன்று, மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடியதானது அன்று இந்த குதிரைகள். மேலும் அறிஞரிட்ட விலை வரம்பு அகன்ற, அறிஞர் அந்த குதிரை இலக்கண நூல்களை கற்ற அறிஞர்கள் அவர்களால கூட இந்த குதிரைக்கு விலை சொல்ல முடியாது. அவர்களால் விலை சொல்ல முடியாத அளவிற்கு விலை உயர்ந்த குதிரைகள் இவைகளெல்லாம். விலை வரம்பு அகன்ற அப்படின்னா ஒரு விலை வச்சிருப்பாங்க, அதுக்கு ஒரு வரம்பு வச்சிருப்பாங்க. அந்த வரையறையெல்லாம் தாண்டி போயிட்டு இருக்கு இந்த குதிரையினுடைய விலைகள்லாம். அப்போ அந்த குதிரையினுடைய இலக்கண நூல்களை படித்து பார்த்த அந்த அறிஞர்களால கூட இந்த குதிரைகளுக்கு விலை சொல்ல முடியாது. நூலின் மானம் உள்ளனவாய், இந்த குதிரைகள் எப்படி இருக்கின்றது? அந்த குதிரை இலக்கண நூல்கள் பரிநூல்களில் சொல்லப்பட்ட மானம்னால் லட்சணம்னு அர்த்தம். அந்த இலக்கணங்கள் அந்த லட்சணங்கள் எல்லாம் பொருந்தியதாக இந்த குதிரைகள் இருக்கின்றது. நல்ல வாசிகள் உனக்கு வந்த, வாசினா குதிரைன்னு அர்த்தம். நல்ல குதிரைகள்லாம் உனக்கு இப்போ வந்து சேர்ந்திருக்கின்றது. ஊனமில் பரிமாவிற்கும் வாணிகம் உரைப்பு கேள்வி. இந்த குற்றமில்லாத இந்த குதிரைகளை எல்லாம் விற்கக்கூடிய வாணிபத்தை பற்றி உன்னிடத்தில் நான் கூறுகின்றேன், அதை நீ கேட்பாயாக அப்படின்ட்டு கூறுகின்றார். அப்போ இந்த குதிரைகள்லாம் தேவர்களுக்கும் கிடைக்காது. தேவர்களுக்கே கிடைக்கலைன்னா மனிதர்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்ப மனிதர்களுக்கும் இசையத்தக்கவான அன்று, அவர்களுக்கும் கிடைக்கக்கூடியதாக இந்த குதிரைகள் இல்லை. அப்படிப்பட்ட குதிரைகளையெல்லாம் நான் உனக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறேன் அப்படின்ட்டு சுவாமி சொல்றார். விலை இதுக்கு யாராலும் விலை நிர்ணயம் செய்ய முடியாது. அந்த குதிரை இலக்கண நூல்களில் சொல்லப்பட்ட எல்லா லட்சணங்களும் பொருந்தியதாக இந்த குதிரைகள் எல்லாம் இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு குதிரைகளை உனக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அந்த குதிரைகளை விற்கக்கூடிய வாணிகத்தை பற்றி நான் கூறுகின்றேன், அதை நீ கேட்பாயாக அப்படின்ட்டு அந்த குதிரை வாணிகத்தை பற்றி சொல்றார். இன்னவாம் பரிகள் என்பால் இன்று நீ கயிறு மாறி நின்னவா கொள்ளும் நீரால் இன்னவாம் பரியே நாளை
என்னவாயிருந்த வேணும் எனக்கும் உன் தனக்கும் கொண்டு மன்னவா கருமம் இல்லை பரிவிலை வழக்கு ஈது என்றார் இன்னவாம் பரிகள் இப்படிப்பட்ட லட்சணம் பொருந்திய இந்த குதிரைகள் என்பார். அந்த குதிரைகளை என்னிடத்திலிருந்து இன்று நீ கயிறு மாறி அந்த குதிரையினுடைய கழுத்தில் கட்டியிருக்கக்கூடிய கயிறை மாற்றி கொடுப்பாங்க. கயிறு மாறி நின்னவா கொள்ளும் நீரால் உன்னுடைய இனி இப்பொழுதிலிருந்து இந்த குதிரை என்னுடைய குதிரை அப்படின்னுட்டு ஒரு உறுதிமொழி சொல்லிக்கொண்டு அவர்கள் வாங்கி கொள்வார்கள். அப்படி நின்னவா கொள்ளும் நீரால் உன்னுடைய குதிரை என்று நீ ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த தன்மையினால் இந்த குதிரைகள் இன்னவாம் பரிய இந்த குதிரைகள்லாம் நாளை என்னவா இருந்த வேணும், நாளைக்கு அது எப்படி இருந்தாலும் அதுக்கு எனக்கும் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. எனக்கும் உன் தனக்கும் கொண்டு எனக்கும் உனக்கும் கொண்டுன்னா அது பற்றி மன்னவா கருமம் இல்லை. மன்னவனே யாதொரு வழக்கும் கிடையாது. கருமம்னா இங்க வழக்குன்னு அர்த்தம். எந்த ஒரு வழக்கும் உனக்கும் எனக்கும் கிடையாது. பரிவிலை வழக்கு இது என்றார். குதிரையை விலை கொடுத்து வாங்கக்கூடிய அந்த வியாபாரத்தினுடைய தன்மை இதுதான் அப்படின்னுட்டு சொல்றாங்க. என்ன அப்படின்னா இந்த சில இந்த வியாபாரங்கள் ஆடு கோழி இதெல்லாம் வியாபாரம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு வெயிட்டு இருக்கிறதுக்காக வேண்டி நிறைய தண்ணியை குடிக்க விட்டுருவாங்க. ஒரு கூட ஒரு 3 கிலோ 4 கிலோ அதிகப்படுத்தி காட்டுவாங்க. அது அவங்க அந்த வெயிட்டு தானே அப்படி வியாபாரம் பண்ணுவாங்களாம். ரெண்டாவது அது ஒரு புஷ்டியாக காமிக்கிறதுக்காண்டி முதல் நாள் ஏதோ கொஞ்சம் ஏதோ ஒரு தண்ணிகளை எல்லாம் கொடுத்து இது பண்ணி இது பண்ணுவாங்களாம். மறுநாள் பார்த்தா வெயிட்டு போட்டு பார்த்தாங்கன்னா அது இது கம்மியாயிடும். அது இந்த ஆட்டு வியாபாரம் மாடு வியாபாரத்துலலாம் கோழி வியாபாரத்துலலாம் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் அது நடக்குது. அப்படி தான் நடக்குது. அவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் வாங்கிட்டு போவாங்க. அது மாதிரி இன்னைக்கு 50 கிலோ இருக்கிறது நாளை வீட்டுக்கு போயாச்சுன்னா 40 கிலோவாக போகும். அது மாதிரி இந்த இதில் என்ன சொல்கிறாரு சொக்கநாத பெருமாள், இன்னைக்கு இது இப்படி இருக்கு, குதிரையாக உங்கள்கிட்ட தந்துட்டேன், நாளைக்கு அது எப்படி போனாலும் உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, உனக்கு எனக்கு எந்த வழக்கு கிடையாது. இதுதான் குதிரை வாணிகத்தினுடைய ஒரு இது. குதிரைக்கும் அது மாதிரி தண்ணி கொள்ளு இதெல்லாம் நிறைய கூப்பிட்டு வருவாங்களாம். அது ஒரு நல்ல இதாக காமிக்கிறதுக்காக வேண்டி அதை கொண்டு வருவாங்க அப்படின்ட்டுலாம் ஒரு இது இருக்குது. அதனால் இவங்க மணிவாசக பெருமான் சுக்கநாத பெருமான் இந்த மாதிரி சொல்கிறார். ஏன்னா அது நாளைக்கு நிறைய ஆக போகுதுன்னு அவருக்கு தெரியும். அதனால் ஒரு விளையாட்டு நடக்க போகுது, திருவிளையாடல். அதனால் அவர் இன்னைக்கே முதலே எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிருந்தார். இன்னவாம் பரியே நாளை என்னவா இருந்தாலும், நாளைக்கு என்னதா இருந்தாலும் அது நரியாக மாறினாலும் எனக்கும் உனக்கும் அது பற்றி எந்த கருமம் எந்த வழக்கும் இருக்கக்கூடாது. கருமம்னா வழக்குன்னு இந்த இடத்துல அர்த்தம் எடுத்துக்கிடணும். எந்த வழக்கும் உனக்கும் எனக்கும் கிடையாது. வித்தது தான். இந்த பழமொழி கூட உண்டு, வித்த மாட்டுக்கு திரும்ப விலை பேசக்கூடாது அப்படின்ட்டு ஒரு பழமொழி. வித்த மாட்டுக்கு திரும்ப விலை பேசுறது நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சுக்கநாத பெருமான் இவ்வாறு அரசனிடத்தில் கூறுகின்றார். சொக்கநாத பெருமான் பாண்டிய மன்னனிடத்தில் கூறுகின்றார், தேவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு குதிரைகள் கிடைக்காது. அதே நேரத்தில் மனிதர்களுக்கும் இவ்வாறு கிடைக்கக்கூடிய ஒரு குதிரைகள் அல்ல. அப்படிப்பட்ட மிக உயர்ந்த குதிரைகளை உங்களுக்கு தருகின்றேன் என்று அந்த குதிரை வீரர் கூறுகின்றார். இந்த குதிரைகளினுடைய விலையானது அந்த குதிரை
இலக்கணத்தை உடைய நூல்களை படித்த அறிஞர்களால் கூட நான் கொண்டு வந்த குதிரைகளுக்கு விலை நிர்ணயிக்க முடியாது. அப்படிப்பட்ட விலை மிக உயர்ந்த விலையையும் கடந்த ஒரு நிலையில் இந்த குதிரைகள் விலை மதிக்க முடியாதவைகளாக இருக்கின்றது. மேலும் அந்த குதிரை இலக்கண நூலில் என்ன லட்சணங்கள் என்ன இலக்கணங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவை அனைத்தும் உள்ள குதிரைகளாக இவைகள் இருக்கின்றன. நல்ல குதிரைகளையெல்லாம் உனக்கு நான் தந்திருக்கின்றேன். இந்த குற்றமில்லாத இந்த குதிரைகளை விற்கக்கூடிய வாணிகத்தை பற்றி இப்பொழுது நான் உனக்கு கூறுகின்றேன், அதை நீ கேட்பாயாக. இப்படிப்பட்ட இந்த குதிரைகளை எல்லாம் என்னிடத்தில் இருந்து இன்றைய தினம் நீ அந்த குதிரைகளினுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய கயிறை உன்னுடைய கைகளில் மாற்றி தருவேன். அந்த குதிரைகளை உன்னுடைய குதிரைகளாக நீ ஏற்றுக்கொண்டு அப்படிப்பட்ட தன்மையினால் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு இதே குதிரைகள் நாளைக்கு எப்படி இருந்தாலும் எனக்கும் உனக்கும் அது பற்றி மன்னவனே எந்த ஒரு வழக்கும் இருக்கக்கூடாது. உனக்கும் எனக்கும் இந்த குதிரையை பற்றிய எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது, எந்த வழக்கும் இருக்கக்கூடாது. இதுதான் குதிரை விற்கக்கூடிய வழக்கமாக வியாபாரத்தன்மையாக இருக்கின்றது என்று சொக்கநாத பெருமான் அரசனிடத்தில் ஒரு கண்டிப்போடு அரசனிடத்தில் அந்த குதிரை வாணிகனாக வந்த சொக்கநாத பெருமான் கூறுகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். ஹரஹர நம பார்வதி பதையே. வெற்றிவேல் முருகனுக்கு.